ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். படம் ஓடும் போதே சொல்றாங்க அடுத்தது இதா சீனு, அடுத்தது இதா ஐயோ டைலாக். ஆமாங்க. படம் பார்த்துட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கறவங்க வேற மொமெண்ட். அவருக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷா பார்க்கறவங்க வந்து அடுத்தடுத்த சீனை சொல்லி சீன் போடுறாங்க. சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது we try to ஓவர் பவர் த ஆடியன்ஸஸ் மைண்ட். அண்ட் ஆனா என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கதைகள்னால எனக்கு அது என்னன்னு தெரியல. அது ஒரு இன்னொன்னு கேள்விப்பட்டோம். ஈஸியா உங்களை கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி இல்ல உண்மை அதான். ஏன்னா அந்த இமோஷன் எனக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பாக்ஸிங் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் ஒரு ஸ்போர்ட் டிவிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோன்லேயோ மேட்ச் ஓடுதுன்னா அதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸோ ஏதாவது ஒன்று நான் ஃபாலோவே பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னோட அடுத்த படம் பாக்ஸிங் படம். அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் டேரக்டர் கதை சொல்லும்போது அந்த பாக்ஸிங்கோட இமோஷன் வந்து எனக்குள்ள அப்படி உட்காந்துருச்சு. அப்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது அந்த படத்தோட. ஏன்னா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 20 மினிட்ஸ் நரேஷன்லேயே அந்த பாக்ஸிங் பற்றி சொல்கிறாரு அவர். எனக்கு அப்படி கனெக்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு பாக்ஸிங் எதுவுமே தெரியாது. இப்போ நான் பாக்ஸிங் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக கட்டாவசி ஷூட்டிங் அப்போவே வந்து ரெஸ்லிங் போங்கன்னு சொன்னேன். இல்லை உங்கள் படத்துக்கு ரெஸ்லிங் தேவையில்லை, நான் பாக்ஸிங் போகிறேன் அப்படின்னு. இப்போ பாக்ஸிங் ஷூட்டிங்கிறது இன்னும் 2 மாதம் ஆகும் போக. இருந்தாலும் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பாக்ஸிங் கிளாஸ் முடிச்சுட்டு தான் கட்டாவசி ஷூட்டிங்கே வருவார். ஏன்னா நான் இப்போ கட்டா குஸ்தி 1க்காக நான் ஒரு 5 நாள் போய் கற்றுக்கிட்டேன். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இப்போ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நான் 15 நாள் கற்றுக்கிட்டு தான் பொண்டாட்டியோட சண்டை போட போகிறேன். அப்போ நான் 15 நாள் மேலே கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை 15 நாள் கற்றுக்கிட்டாலே நான் பிளேயர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெறும் 5 நாள் தான் கற்றுக்கிட்டேன். இது சார் சொன்னார், இல்லை நீ போ. நான் சொன்னேன் இல்லை ஜில்லா நான் நிறைய போக ஆரம்பிச்சிட்டேன், நான் பயங்கரமான பிளேயர் மாதிரி விளையாட ஆரம்பிச்சேன், எனக்கு அது தெரியும். அதனால நான் 5 நாள் கற்றுக்கிட்டேன். 5 நாள் 1/2 மணி நேரம் வெறும் 1/2 மணி நேரம். என்ன சார் நீங்க வந்து அந்த டியூஷன்லாம் கட்டற மாதிரி பண்ணிருக்கீங்க. அவர் டென்ஷன் ஆவாரு. யூகேஜிக்கே ஒரு 2 ஹவர் டியூஷன் எடுக்கறாங்க. நான் சொன்னேன் செல்லா வேணா செல்லா, நான் நிறைய கத்துக்கிட்டா நான் பிளேயர் மாதிரி ஆயிடுவேன். அது கதை பொறுத்தவரைக்கும் இங்கே 15 நாள் தான் கத்துக்கிருக்கேன். அதனால அது வேணாம் அப்படின்ட்டேன் நான். அப்போ இந்த படம் வரும்போது அந்த 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 மெமரியில் இருக்கு அது அன்னைக்கு ஆடினது. ஸோ என்ன தைரியம்னா ஒரு 4 நாள் நம்ம ரிஹர்சல் பண்ணால் ஆடிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கு எனக்கு. ஆனால் பாக்ஸிங் எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு வாட்டி கூட க்ளவ் போட்டு பண்ணது கிடையாது. ஸோ என்ன பயம்னா அது ஸ்க்ரீனில் பயங்கரமான ஒரு பிளேயராக தெரியணும். அப்போது சார்பேட்டன் ஒரு படம் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்ச போன ஒரு படம். அதோட பாக்ஸிங் நீங்கள் வேற மாதிரி பண்ணி காமிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்போது என்ன பண்ணணும், அப்போ சீக்கிரமாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரீயாக வருங்கிறது தான் பிளான், வேறு ஒன்று. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.